மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் ஓபிஎஸ் டிடிவி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுகவிலே உட்கட்சி பரபரப்பு கடந்த ஒரு வார காலமாகவே நீடித்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் உட்கட்சி ரீதியாக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த அடிப்படையில் தற்பொழுது மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு அவர்களிடம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக அந்த கேள்வியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக உருவாகக்கூடும் என்று கடந்த சில நாட்களாக பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தொடர்ந்து கூறி வருகின்றார்களே, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. வழக்கமாக இது போன்ற கேள்வி எழுப்பப்படும் போதெல்லாம் பன்னீர்செல்வம் குறித்தும் டிடிவி தினகரன் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்குவதை வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அவர்கள் இன்று அவரிடம் எழுப்பப்பட்ட அந்த கேள்விக்கு மிகவும் சாமர்த்தியமாக அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களிடமும் டிடிவி தினகரன் சார் அவர்களிடமும் இது தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் அந்த பதிலை தெரிவித்திருந்தார். வழக்கமாக இது போன்ற கேள்விகள் கேட்டால் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சிக்கும் டிடிவி தினகரனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கட்சிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று அடுக்கடுக்காக கோபமாக பதில் தரக்கூடிய செல்லூர் ராஜு அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு தற்பொழுது ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே அண்ணன் பன்னீர்செல்வம் என்றும் அதே போன்று டிடிவி தினகரன் அவர்களை டிடிவி சார் என்றும் அவர் மரியாதையுடன் அழைத்திருக்கின்றார். இது தொடர்பாக தொடர்ந்து அவர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அதிமுக இருக்கின்றது, நாங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் செயல்படுகின்றோம், அதில் உறுதியாக இருக்கின்றோம் என்று கூறி வந்தார். அதே நேரம் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவரையும் தொடர்ச்சியாக துரோகிகள் என்றும் அவர்கள் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதிமுகவுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று தொடர்ந்து கோபமாக பேசி வந்த செல்லூர் ராஜு இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பன்னீர்செல்வம் அவர்களை அண்ணன் என்றும் டிடிவி தினகரன் அவர்களை சார் என்றும் மரியாதையுடன் அழைத்து பணிவாக பதிலளித்திருப்பது அங்கிருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளிடையே ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு.